என்னடா இன்னைக்கு வண்டி எடுத்து கிளம்பிடான்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, பானிபூரி சாப்பிடலான்னு போயிட்டு இருந்தேன். நம்ம தம்பி விஷ்ணு வேற வந்துட்டான். சரி வாடா போவோம், 2 பேரும் பானிபூரி சாப்பிடலான்ட்டு தம்பியை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். நம்ம தம்பி விஷ்ணு வேற நம்ம மூஞ்சிய பாத்துட்டு என்ன அவன் மூஞ்சி அப்படி இருக்குன்னு கேட்டான். அது ஒண்ணு இல்லடா, இப்பதான் தூங்கி எழுந்து வந்தான்டா, அதனால அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சும்மா போற வழியில எல்லாம் புளியமரம் சும்மா பச்சை பசேன்னு சும்மா பயங்கரமா இருந்தது. அந்த இயற்கை காட்சியை ரசிச்சு கொண்டு நாங்களும் போயிட்டு இருந்தோம். கடையாண்ட போயிட்டு கேமரா ஓபன் பண்ணி மூஞ்சிய பார்த்தா கொடூரமா இருக்கு. என்னடா மூஞ்சின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட ஒரு பானிபூரி ஒண்ணு போடுனேன், நல்லா பயங்கரமா போடுனேன்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம் பொரி மட்டும் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா தம்பின்ட்டாரு. போட்டு கையில கொடுத்தாரு. சும்மா அப்படி நெகுன்னு நெகித்திட்டு அப்புறமா ரசப்பூரி சொல்லி இருந்தேன். கையில கொடுத்தாரு. கையில கொடுத்து பார்த்தேன். அடாடாடாடா தேன் அட அப்படின்னுட்டு சும்மா அப்படியே ஒரு பூரி எடுத்து வாயில போட்டேன் பாரு. அடாடாடாடா என்ன டேஸ்ட். இன்னொரு பூரி எடுத்து வாயில போட்டேன் பாரு, மரணங்க. அப்புறம் தம்பியை வாடா தம்பி கொஞ்சம் 4 வார்த்தை பேசிட்டு போடா, நீதான் கட்சி எல்லாம் பயங்கரமா இருக்கேன்னு கேட்டேன். அவன் நானா நான் கம்முனுறானா, நீ வேற ஏன்னா என்ன உசுறு வாங்குற அப்படின்னா, ஏன்னா பொட்ட புள்ள மாதிரி பயந்துக்கிறான். என்னடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வரட்டாமாமே.